1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கண்ணு, காது, இமேஜினேஷன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இமேஜினேஷன். அப்போ மனசீக வேகமாய் நீங்க பேசணும்னா மனசீக காரியங்கள் இந்த 3 காரியத்தில் தான் அடங்கி இருக்குது. பாருங்க, நீங்க என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன யோசிக்கிறோம். இந்த 3 காரியங்கள் தான் நம்முடைய ஆசைகள் இருக்கிறது, நம்முடைய யோசனைகள் இருக்கிறது, நம்முடைய வாஞ்சைகள் இருக்கிறது, நம்முடைய தரிசனம் இருக்குது. எல்லாமே அப்படிதான். பாருங்களேன், உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு என்ன பிரதர் வேணும்? இல்லை பிரதர், நான் போன மாதம் ஒரு கார் பார்த்தேன், எனக்கு கார் வேணும் பிரதர். பார்த்தீங்க, கேட்டீங்க. ஹல்லேலூயா. இல்லை பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் வேணும்? என்ன சிஸ்டர் உங்களுக்கு வேணும்? இல்லை பிரதர், நான் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், நான் நினைச்சேன் பிரதர். நினைப்பு. ஹல்லேலூயா. ஒன்று நினைப்ப ஜபிப்பீங்க, இல்லை பார்க்கறத ஆசைப்படுவீங்க, இல்லை யாரோ உங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை நான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு இடத்துல டிஸ்கவுண்ட் பார்த்தேன், நிறைய காசை நான் சேமிச்சம் பண்ணிட்டேன், ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன். ஐயோ, கேட்டோன்னு நம்மளுக்கும் ஆசை வந்து எனக்கும் எப்படியே நடக்கணும். அப்போ ஒரு காரியத்தை பார்ப்பது என்பது, யூ வாண்ட் டு பி பிளெஸ்ட் பை a copy of it. ஒரு காரியத்தை கேட்பது என்பது, you want to be blessed by a copy of it. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனசீக விதமாக நீங்கள் நினைத்த நினைப்புகளை தவிர நான் உங்களுக்கென்று வைத்த யோசனைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற தொடங்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லாமே பிளானாவே நடக்கல. பாருங்க, எல்லாமே அன்பிளான்டா தான் நடந்தது. இயேசுவை பொறுத்த வரைக்கும், அவருடைய பிறப்பை பொறுத்த வரைக்கும் கரெக்டா தான் நான் சொல்றது. அப்ப இயேசு பிறக்கணும்னு போகிறாரு பெத்லஹேமுக்கு. ஆனா அங்க எங்க விடுதியும் இல்லை, எல்லா விடுதியும் ஃபுல், அன்பிளான்டா இருக்குது. பாருங்க, the very time when Jesus was about to be born, it looked as if Jesus was born without a plan. But Jesus was born even without the imagination of the people. Hallelujah. ஒரு காரியம் பிறக்க போதுங்க, கர்த்தருடைய பெரிய திட்டம் பிறக்க போது, ஆனா யாருக்குமே அதை குறித்து அறிவில்லை. எப்படி அது? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிறக்க போறாரு, ஒரே ஒரு கொட்டாய் தானா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த வழியா வரப்போகிறாரு, மரியாள் இயேசு கிறிஸ்துவை டெலிவரி செய்ய போறாங்க. அங்க இருக்கிற எந்த வீட்டிலுமே இடம் இல்லை. இது எப்படி சாத்தியம்? நான் சொல்றேன் பாருங்க, இதை போல காரியங்கள் நடுவில் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்த காரியங்களை இந்த மாசம் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாசம் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கலாம்னா, என்ன பிரதர், நான் ஏதோ நினைச்சிட்டே போயிட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு கர்த்தர் புதுசா பண்ணிட்டாரு பிரதர், நான் நினைச்சே பார்க்கல பிரதர், நான் பாட்டி டிராவல் பண்ணிட்டே இருந்தேன், திடீர்னு பெத்லஹேம் வந்துருச்சு, திடீர்னு இது வந்துருச்சு, திடீர்னு என் வாழ்க்கையே மாறி போச்சு பிரதர். இப்படிதான் இருக்க போகுது உங்களுக்கு. ஹல்லேலூயா. Something unplanned is going to be born because it is planned beyond your imagination. Hallelujah. Before you even saw it. Hallelujah. Before you even heard it. Hallelujah. An unplanned blessing is coming to you in this month. இது யாருக்குமே சொல்லல, மரியாளுக்கு சொல்லல ஆண்டவர், யோசேப்புக்கு சொல்லல ஆண்டவர். எல்லாம் நடக்கிறாங்க, போப்பா போப்பா, எகிப்திலிருந்து ஓடு, இங்கிருந்து ஓடு, அங்கிருந்து ஓடு, வழி போயிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, திடீர்னு இந்த காரியம் நடக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் நடத்துற பாதையெல்லாம் நீ போய்கொண்டே இருக்கிற, எங்கோ போறோம், எங்கோ இறங்க போறோம், எங்கோ ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிற, நீ நினைக்காத இடத்துல நான் நடக்க போகிறேன். Hallelujah. In the unexpected place I am going to do something which I planned beyond your imagination. Hallelujah. அப்ப இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், யாருக்காய் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் என்றால், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அன்பிளானா நடக்க போகுது, பார்த்துட்டே இருங்க. நீங்களாம் நினைக்கிறீங்க இது இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், நான் இப்படி போயிடுவேன், அப்படி போயிடுவேன், என் பசங்கள்லாம் இந்த ரூட்ல போறாங்க, கரெக்டாக அங்கே போயிடுவாங்க, நான் இந்த ரூட்ல போறேன், கரெக்டாக இங்கே போயிடுவேன், இதை நோக்கி தான் பிரதர் ஒரு 10 வருஷமா நான் ஜர்னி பண்றேன், இதை நோக்கி தான் பிரதர் யோசிச்சுட்டே இருக்கிறேன், இந்த வேலை வந்தே ஆகணும் பிரதர், இந்த காரியம் நடந்தே ஆகணும், இந்த திருமணம் இப்படி நடக்கணும் அப்படி நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சடனா டிஃபரெண்டா நான் நடத்த போறேன். ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு ஆண்டவர் நடத்த போறாரா? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாசம் நீங்க அன்பிளான் காரியங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அபூர்வமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை நேசிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென்.
you.